என்ன சொல்கிறேன் கேட்கல பாஸ். கரெக்டு. ஆனால் ஒழுங்காக வரமான்னு முக்கியம் இல்லை, வந்த இடத்துல ஒழுங்காக வேலையை செய்கிறோமான்றது தான் முக்கியம். இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டையாவது தான். இப்போது என்னன்னா, இந்த மாதிரி வந்தல நீ எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் உன்னை தட்டி விடுறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதை பற்றி கவலைப்படாமல் யார் என்ன சொன்னாலும் என்ன தட்டி விட்டாலும் நம்ம வருவோன்னு ஃபஸ்ட்டு நீயே உன்னை நம்பலன்னு வச்சுக்கோயேன், இந்த உலகம் உன்னை நம்பவே நம்பாது. ஸோ அந்த ஒரு உன்னுடைய திறமையை வளர்த்துக்கிற அட் த சேம் டைம் நம்ம வந்து இல்லை கண்டிப்பாக நம்ம வருவோன்ற நம்புகிற மாதிரி அந்த கான்ஃபிடென்ஸ் உங்ககிட்ட இருக்கணும், அவ்வளோதான், அதுதான் முக்கியம். அடுத்து சும்மா ஒரு ஃபன்னான ஒரு கொஸ்டின் தான். இந்த மேரி லவ் ஹுக்கப்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒருத்தர் பேர், ஐ மீன் நான் 3 பேர் சொல்லுவேன், அதுக்கு யார் பேர் உங்களுக்கு சொல்லணுமோ அது நீங்கள் சொல்லணும். ஹீரோயின்ஸ் தான். மேரி லவ் ஹுக்கப். சரி, அது ஃபஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ஒன்று கீர்த்தி சுரேஷ், இன்னொன்று வந்து அனுஷ்கா அண்ட் காஜல் அகர்வால். யார் உனக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்குறது? இதெல்லாம் ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். லவ் மேரி கீர்த்தி சுரேஷ், அனுஷ்கா, காஜல் அகர்வால். லவ் மேரி ஹுக்கப். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ், நான் அவங்க ஃபேன், ஸோ 3மே அனுஷ்கான்னு சொல்லிடுறேன். இல்லை ஈஸியாக இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன். ஹரிஷ் கல்யாண், லவ் பற்றி பேசிட்டீங்க. ஸோ பியார் பிரேமா காதலுக்கு உங்கள் அண்ணன்ட்டு ஏதாவது உதவி கேட்டிங்களா? அட்வைஸ், டிப்ஸ் ஏதாவது? இல்லை அட்வைஸ்னா இது எப்படி பண்ணோம் அப்படிலாம் இல்லை, ஜென்ரலாகவே நிறைய விஷயங்கள் அவருக்கு தோணும் போது ஷேர் பண்ணுவார். ஸோ அவ்வளோதான். போதும் அண்ணன், உங்கள் ஃபேன்ஸ் தான் இந்த விருதையை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் எப்போதுமே சொல்கிற ஒரு வார்த்தை தான், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. அந்த பாட்டு எங்களுக்காக, ரத்தம் என் ரத்தம் பாடிட்டீங்கன்னா திருப்தி. Before that, I would like to thank Rajamouli sir because அவர் இந்த அவார்டு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் வந்து அவர் இவ்வளோ பெரிய படம்லாம் பண்ணியிருக்காருன்னு எல்லோரும் சொன்னாங்க, லைக் கண்டினியூஸாக ஹிட் கொடுத்துருக்காருன்னு. நம்ம பெரிய டைரக்டரு, பெரிய ஹீரோஸ் வச்சு படம் பண்ணுறோம், இல்லை பெரிய கோடியான காசு போட்டு படம் பண்ணுறோம்லாம் யோசிக்காமல் ஒரு படமுமே கோடிக்கணக்கான மக்களுக்கு பண்ணுறோம், அவங்களுக்கு பிடிக்கணுன்னு இன்றைக்கி வரைக்கும் பண்ண ஒரு டைரக்டர் அவர். ஸோ அதனால தான் அந்த சக்ஸஸ் அவருக்கு. ஸோ அவர் மூலயமா ஒரு லாயலாக மக்களை மதித்த ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த அவார்டு கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிஹைண்ட் வுட்ஸ்க்கு பேசிக்கலி என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த போலிங் ஒன்று பண்ணியிருந்தீங்க, இந்த பெஸ்ட் ஐகான் தமிழ் சினிமா